எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 156 23வது பாடம் அடுத்ததுதான். 23வது பாடம் 156 பக்கம். திருக்குறளின் சில முக்கிய பகுதிகளின் சுருக்கமும் அதை ஒட்டிய சில சிந்தனைகள். பாகம் 2. நேற்று அதே தான் படித்தோம். அது பாகம் 1 படித்தோம். சில சிந்தனைகள், இரண்டாவது சிந்தனை. இதெல்லாம் இப்படி இருக்கு. இப்பகுதியில் செல்வம், பணம் சம்பாதிப்பது, நல்லவை எல்லாம் தீயவாம், தீயவும் நல்லவாம். நல்லவை எல்லாம் தீயவாம்னா நல்லது மாதிரி தீமை, தீமை மாதிரி நல்லது. இதுதான் உலகத்தில் நடக்குது. இப்போ பணம் சம்பாதிக்கிறது நல்லதுன்னு நினைச்சிட்டு போறோம். அதுக்கடுத்து தீமையில் போய் முடியுது. இந்த இந்த ஆரோக்கியத்தை சம்பாதிக்கிறது பார்த்தா தீமை மாதிரி நடக்குது, ஆனா நல்லது நடக்குது. இதுதான் ஆரோக்கியம். இப்ப ஆரோக்கியம் இப்ப நம்ம எல்லாத்துக்கும் வெளியிருந்து பார்த்தா தீமை மாதிரி நினைக்கிறேன். இது பயங்கர ஆரோக்கியம். இந்த உலகத்துல இதுக்கு நிகரான சந்தோஷம் யாரும் கிடையாது. ஏன்னா நல்லதை புரிந்து கொள்றது கோடியில் ஒருத்தர் தான். அதனாலதான் இந்த ஜீரண நேரை நிறுத்தி சொல்ற பயிற்சி தமிழ்நாட்டுல யாருக்குமே தெரியாது. தமிழ்நாட்டிலே யாருக்கும் தெரியாது, ஒரு இந்தியாவில யாருக்கும் தெரியாது. இந்தியாவில யாருக்கும் தெரியாது, உலகத்துல யாருக்கும் தெரியாது. அப்ப தமிழ்நாட்டுல கோபியில மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. வணக்கம். அப்படின்னா இந்த நீர் பயிற்சி தமிழ்நாட்டுல கோபியில மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. அதனால இதுதான் வெற்றி அடையும். இது நம்மவர்கள தான் சொல்லி தரணும். உங்க குடும்பத்துக்கு நீங்க சொல்லி கொடுத்துடலாம், அதுவே பெரிய வெற்றி. உங்க குடும்பத்தில் நோய் நொடி வந்தால், ஒரு குடும்பத்தில் நோய் வந்தா கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க, ஆயிரக்கணக்கில் செலவு பண்றாங்க, கோடிக்கணக்கில் செலவு. கடைசியில மொத்த முடிவு சோகம்தான். முடிவு சோகம்தான். அந்த சோகத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம். நீங்க 1 கோடி ரூபாய் செலவு பண்ணா 1 ரூபா செலவு பண்ணா அதெல்லாம் அவன் வசதி இருந்தா 1 கோடி செலவு பண்றான். இல்லைன்னா எதுவும் செலவு பண்ணி சோகத்துக்கு போயிடுறான். சோகம்தான் முடிவு. அதுக்காக நாக்கு தான் காரணம். யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. யாரா இருந்தாலும் நாவை காக்க வேண்டும், இல்லைன்னா சோகம் ஏற்பட்டு செத்து போவான்னு எழுதிட்டார் திருவள்ளுவர். அப்பவே எல்லாத்துக்கும் இந்த பசி, அது எல்லாத்துக்கும் நாக்கு தான் அடிப்படை. உலகத்துல எல்லாத்துக்கும் நாக்கு அடிப்படை. அந்த வெள்ளைக்கார முட்டங்கள் மாட்டிக்கிட்டானுங்க. சரி, நன்மை போல் தீமை, தீமை போல் நன்மை. நல்லது செய்யற மாதிரி தீமை வரும், தீமை செய்யற மாதிரி நன்மை வரும். இதுதான் அந்த பணம் சம்பாதிக்கிற முறை, அதாவது பொருள் சம்பாதிக்கிற முறை. பொருள்ல நீங்க நினைக்கிற காசு பணம், காகித பணம்ங்கிறது வெள்ளைக்காரன் அடிச்சு கொடுத்ததுதான். போருக்காக அந்த காலத்துல பாத்தீங்கன்னா போர் நடந்துட்டு இருந்தது. முதல் போர், 2ஆம் போர். அப்ப இந்த தளவாடங்கள் கொண்டு வரக்கு பணம் வேணுங்கிறதுக்காக வேறும்னே அந்த பண்டமாற்று முறை கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறது வெறும் காகித பணத்தை அடிச்சு வச்சானுங்க. காயத்தை வச்சு தற்காலிகமா முடிச்சுக்கலாம், பேப்பர்ல எழுதி கொடுக்குற மாதிரி காகிதம். கடைசியில என்ன போச்சுன்னா அதுவே ஆபத்தா மாறிடுச்சு. கடைசியில் காகிதம் இருந்தால் போதுங்கிற மாதிரி தப்பா கொண்டு போயிட்டானு. இப்ப எல்லாம் காகிதம் வச்சுட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. அமெரிக்கா காகிதம் வச்சுட்டு ஏமாத்துறாங்க. இப்ப நம்மளே நம்ம திறமை இருக்கு. இப்ப காகித பணம் எல்லா நாட்டுல ஒரே சமமா இருந்தா உலகம் உருப்படும். இப்ப நாம 100 நம்ம 100 ரூபா கொடுத்தா 1 ரூபா கொடுக்குறீங்கிற இந்த அளவுக்கு கேவலமா நிலை இருக்குது. அமெரிக்கா பெரிய அறிவாளி நாடு கிடையாது, ஒரு ஆடம்பர நாடு. சைனா அறிவாளி நாடு கிடையாது, ஒரு ஆடம்பர நாடு. ஆரோக்கியத்துல தோத்து போனவன் எல்லாமே முட்டாளுக்கு தான். இங்க மட்டும் நம்ம ஆரோக்கியத்துல ஜெயிக்கிறோம், கண்டுபிடிச்சும் கொடுக்குறோம். வரட்டும், நம்ம கண்டுபிடிச்சு கொடுப்போம் அப்படிங்கிறதுதான். ஏன்னா 220ஆம் பக்கம் வெங்கடேசன் சொல்லியிருப்பாரு, நான் கண்டுபிடித்த. இப்ப நம்ம படிக்கிற 156வது பக்கம். 156 ஐயா. திருக்குறளில் சில சிந்தனைகள், 2வது பகுதி. நல்லவை எல்லாம் தீயவை, தீயவை எல்லாம் நல்லவை. திருவள்ளுவர் செல்வம் சேர்ப்பதற்கான இரண்டு தத்துவங்களை கூறுகிறார். முதலில் நல்லவை எல்லாம் தீயவை, நல்லவை பூரா தீயவை. திருவள்ளுவர் செல்வம் சேர்ப்பதற்கு 2 தத்துவங்களை கூறுகிறார். முதலில் நல்லவை எல்லாம் தீயவை, நல்லவை எல்லாம் தீயவை.
என்ற கருத்தை எடுத்துக்கொள்வோம். இதை பற்றி நான் அதிகமாக எழுதப் போவதில்லை. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் கூறுவதோடு இத்தலைப்பை நிறுத்திக் கொள்கிறேன். பனைமரத்தில் பாலை சேவப்பட்டு வடியும் பதநீரை நல்லவை புளிக்கச் செய்து கல்லு தீயவை ஆக மாற்றி விற்பனை செய்து செல்வம் சேர்ப்பது ஒரு முக்கிய உதாரணம். பனம்பாலை கல்லாக மாற்றி வைக்கலாம், பணம் கருப்பட்டியாகவும் மாற்றி வைக்கலாம். கல்லு எவ்வளவு ஆபத்து, போதை ஏறிச்சுன்னா ஆபத்து. ஆக தீமை, அத ஒரே பொருள் தான் நன்மையாகவும் மாறுது, தீமையாகவும் மாறுது. ஒரே பொருள் தான் நன்மையாக மாறுது, தீமையாக மாறுது. ஆனா பொருள் ஒண்ணுதான். பொருள் ஒண்ணுதான். இதுதான் விஷயம். சரி, இதை மேற்கொண்டு 156 இதை போல பலவற்றை எழுதி கொண்டே போலாம். பலவற்றை சோறு திங்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க, கடைசியில சோகத்திலிருந்தே விட்டுருது. பால் குடிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க, மூட்டு வழியிலே விட்டுறது. இறைச்சி சாப்பிடுறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க, மரணத்துல கொண்டே விட்டுருது. புரியுதுங்களா? எல்லாமே தப்பு தான். நாம் செய்யற எல்லா தொழிலுமே 100% தவறான தொழில் தான். ஆரோக்கியத்துக்கு ஒண்ணுதான். ஏன்னா இதுதான் பொருள் ஈட்டுற முறை. அதனாலதான் இந்த பொருள் ஈட்டுறது. இப்ப நன்கொடை கேட்டங்காட்டி தப்பிக்கிறேன். நன்கொடை கேட்டங்காட்டி நான் ஒருத்தர் நன்கொடை கொடுத்தாங்கன்னா எனக்கு 6 மாசத்துக்கு போகுது, அவ்வளவுதான். இப்ப இருக்கிற பொருளாதார செலவுக்கு எனக்கு நம்ம குறைஞ்ச வச்சு $500, வெளிநாட்டு கணக்கு ஒரு $300 இருந்தா $500 தேவை. இன்னும் அந்த இலக்கை நான் அடையவே இல்லை. ஒரு நிலையான நன்கொடை கொடுக்கறவங்களே ஒரு 50 பேராவது வரணும். இல்லையா 2-3 பேர் கூட நன்கொடை கொடுக்கறவங்க வரல. சரி, அடுத்தபடியாக திருவள்ளுவர் கூறுவது தீயவையும் நல்லவாம். இதை பற்றி விளக்க 2 எடுத்துக்காட்டுகள். இந்த டாடா அயன் கம்பெனி, டாடா அயன் ஸ்டீல், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம் நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பே அவங்கெல்லாம் டாடா நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி 125 வருஷம் முன்னாடி வந்துட்டாங்க. அது எல்லாமே ரத்தன் டாடா. நம்ம நாடு டாடா அவர்கள் சுதந்திரத்துக்கு முன்பே மிக புராண, அதாவது பழைய காலத்தில் பூமியிலிருந்து தோன்றிய எரிமலை கற்களாக மாறியுள்ள எரிமலை குழம்புகள். பூமியிலிருந்து தோப்பி எரிமலை எங்க பார்த்தாலும் எரிமலை இருக்கு. அந்த எரிமலையில வரக்கூடிய அந்த கருப்பா பொங்கி வடிஞ்சிருக்கான். பல லட்சம் கோடி டன்னு பூமியிலிருந்து சும்மா வெளியே வருது. அத்தனை இரும்பு தாது. அதை பிரிச்சு எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை உடைச்சு அந்த எரிமலை குழம்புகளை தீயவை. இந்த எரிமலை குழம்புல தீயவை தான், எதற்கும் பயன்படாது. ஆனால் தக்க பொறியியல் நுணுக்கங்களை பயன்படுத்தி அதுக்கான கண்டுபிடிச்சு அந்த உள்ளே இருக்கிற இரும்பை பிரிச்சு நல்ல தரமான இரும்பாக மாற்றி மக்களுக்கு கொடுத்தாங்க. யாரு? இந்த டாடா கம்பெனி. உலகத்துல யாரும் செய்யாத வேலையை. இப்ப அந்த உலகத்தரம், இந்த டாடா ஸ்டீல் எல்லாமே உலகத்தரம் வாய்ந்தது. எல்லா நாடுகளும் டாடா ஸ்டீல் தான் வாங்குறான். எல்லா நாடுகளுமே ஜப்பான்காரங்க கூட டாடா இருந்த ஸ்டீல் வாங்குறான். அமெரிக்காக்காரன் டாடா ஸ்டீல் வாங்குறான். அவ்வளவு தூய்மையான ஸ்டீல். அதனால டாடா ஸ்டீல்லாம் விலை அதிகம், தரம் உயர்வு. டாட்டானாவே தரம் உயர்வு தான், அவ்வளவுதான். டாட்டானாவே தரம் உயர்வு. அது யாரும் குறைச்சி வழிபட முடியாது. இன்னைக்கு டாட்டாவை அடிச்சுக்க முடியாது யாருனாலையும். நாம் கண்டுபிடித்துள்ள கிராவிட்டி வீல், அந்த ஈர்ப்பு விசை, இப்ப நான் அதை தான் டெவலப் பண்ணி ஈர்ப்பு விசைன்னு சொல்றாங்களே. ஈர்ப்பு விசைன்னு நம்மள ஒரு பொருளை கீழே இழுக்கிறது தான். ஆனா அது ஒரு வகையான காந்த விசை தான். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா, எதிர்காந்த விசைன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். எதிர்காந்த விசைன்னு கண்டுபிடிச்சு அதை மின்சாரம் உற்பத்தி பண்ணுறதுக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ அதையும் அனுப்பிச்சிருக்கேன். அது மின்சார உற்பத்தி. நான் 5 கண்டுபிடிச்சிருக்கேன். 5 இதே ஒன்று 4 தண்ணீரை எரிபொருள் மாதிரி எப்படி மின்சாரமா மாத்துறது. தண்ணீர் எரிபொருள் கிடையாது, ஆனால் என்னுடைய பார்வையில் அது மின்சாரத்தை தரக்கூடிய ஒரு ரகசியம். இன்ன வரைக்கும் யாருமே நேரடி மின்சாரம் எடுக்க முடியல. நான் நேரடி மின்சாரம் எடுத்திருக்கேன். அதாவது உலகத்துல தண்ணீரை இது வரைக்கும் யாரும் மின்சாரமாக பார்க்கல. நான் மட்டும்தான் மின்சாரமா பார்க்கிறேன். ஒரு டிராப் மின்சாரத்தை, ஒரு சொட்டு கிராம், ஒரு கிராமில் இருந்து 1 வோல்ட் மின்சாரம் வெளியெடுக்க.
ஒரே ஒரு கிராம்ன்றது யாரும் எடுக்க முடியுமா? யாராலையும் முடியாது. அந்த அறிவே இல்லை யாருக்குமே. அந்த அறிவே இயற்கை எனக்கு மட்டும் அந்த அறிவை கொடுத்திருக்கிறது. அது உலகத்துக்கு என்ன பண்ற பொதுமைப்படுத்துற ரொம்ப மலிவுங்கிற மலிவு. நீங்க வந்து ஒரு 10 வோல்ட் மின்சாரத்தை எடுக்கலாம், 50 வோல்ட் மின்சாரம் எடுக்கலாம். வீட்டுக்கு தேவை 200 வோல்ட் மின்சாரம் எடுக்கலாம். 200 வோல்ட்லயும் எப்படி எடுக்கணும்? ஒரு கிராம், ஒவ்வொரு மூடியிலும் ஒரு கிராம் தண்ணி ஊத்திட்டு 200 மூடி வச்சு அதை இரண்டி இந்த 200 கனெக்ட் பண்ணீங்கன்னா 200 வோல்ட் மின்சாரம் வெளியே வந்துடும். பயங்கரமான மின்சாரம் வரும். ஆனா அதுல ஆம்பியர் அந்த பவர் அந்த வாட்ஸ் வேல்யூ பத்தாது. அந்த அது இயற்கை ரகசியம் வச்சிருக்குது. ஒன்னை கொடுத்து இன்னொன்னு வந்து ஏமாத்துது. ரெண்டு வேணும் நமக்கு. வோல்ட் இருக்கணும், ஆம்பியர் இருக்கணும். ரெண்டு இருந்தா தான் பல்ப் எரியும். 200 வோல்ட் வந்துருச்சு, ஆனா ஒரு ஆம்பியர் வர மாட்டேங்குது. ஆச்சரியமா இருந்தது எனக்கு. என்னடா 200 வோல்ட் வருது, பயங்கர வோல்ட் வருது, ஆம்பியர் வரல அப்படிங்கும் பொழுதுதான் அது யோசிக்குது. அதவே கொஞ்சம் அகலமாக்கு அப்படிங்குது. அந்த கம்பி அகலமாக்கு, அல்லது இந்த கம்பி மாதிரி அகலமா இருக்கிறத பாரு. நான் அப்புறம் தான் வாழை இலையை பார்த்தேன். வாழை இலை இது எப்படா இப்படி வேலை செய்யணும் பார்த்தா, இந்த வாழை இலையில பார்த்தா 20க்கு மேற்பட்ட தாது உப்பு இருக்குது. அதாவது எல்லா கீரையிலும் தாது உப்பு இருக்கு இல்லையா? தாது பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம், குரோமியம், நிக்கலு, அலுமினியம், அப்புறம் வந்து போரான், போரான் சத்து, போரான், அப்புறம் மேங்கனீஸு, அப்புறம் ஜிங்க்கு. ஜிங்க்குன்னா இந்த தாது பொருள். அது ஒரு வகையான ஜிங்க்கு தாது பொருள். ஜிங்க் இல்லைன்னா தாவரங்களை பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு வீசுவாங்க. ஜிங்க் வீசினே தான் அந்த ஒரு துத்தநாக மாதிரி இருக்கும். ஜிங்க் வீசுவாங்க. வீசினா தான் அந்த தாவரங்களை குப்புன்னு செழிப்பு வளரும் உரத்துல போடுறப்போ. அது மாதிரி அப்புறம் இது ஒரு காப்பர் சல்பேட் போடுவாங்க. காப்பர் சல்பேட் தான் துத்தநாகம். துத்தநாகம் அந்த தாவரத்துக்குள்ள வீசுவாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி அந்த தாது உப்புக்கள் அதுல நிறைய இருக்கு. இதுல தாவரத்துல. அதனாலதான் அது சூரியன் நேரா இழுத்து வாட்ஸ் அதிகப்படுத்துது. ஆம்பியர் இப்ப வாட்ஸ் வெளியிருந்து எடுத்துக்குது. அதே மாதிரி தான் ஐடியா பண்ணி. ஓஹோ, வணக்கம். அதே மாதிரி ஐடியா பண்ணி அந்த அந்த வாழை இலை மாதிரியே ஒரு சின்ன தகடு தயாரிச்சு, சும்மா ஏடிஎம் கார்டு சைஸ்ல. அதை தண்ணிக்குள்ள போட்டா, தண்ணிக்குள்ள வச்சு ஒரு பக்கம் செம்பு தகடு, ஒரு பக்கம் கலாய் தகடு வச்ச உடனேயே அந்த ரெண்டு மின்சார வெளி வரும். தண்ணி தானாவே ரெண்டா உடையுது. எந்த வகையான முயற்சியும் கிடையாது உலகத்துல. எந்த வகையான முயற்சியும் இல்லாம தண்ணி தானா வெளியே வருதுன்னு கண்டுபிடிச்சாரு. அதை வந்து உலகத்துல 2வது ஆள் நான். இன்னொரு ஆள் வந்து டெல்லியில இருக்கிற டாக்டர் ரவிக்குமார், பெரிய சயின்டிஸ்ட். அவரை கண்டுபிடிச்சார். அவர் இப்ப 2016. ஆனா அது உலகத்துல வெளியே வரல. நான் அதை கொஞ்சம் மாடல் பண்ணி அவர் 3 மெட்டல் ஆக்சைடை போட்டு தண்ணி 2ஆ பிரிச்சு மின்சாரத்தை வெளியே கொண்டு வந்தார். நான் வந்து என்ன பண்ணேன்னா, கூடுதலா ஒரு 5 மெட்டல் ஆக்சைடு உள்ள சேர்ந்து 8 மெட்டல் ஆக்சைடு மிக்ஸ் பண்ணி கற்பனையில வச்சிருக்கேன். இதைத்தான் வந்து இங்கிலாந்துலயோ அல்லது ஸ்வீடன்லயோ செய்யணும். என் பொண்ணு போனதுக்கு அப்புறம் இங்கிலாந்துல செய்யணும். அது அங்க வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல செஞ்சோம்னா உலகத்தை ஒரு மாத்தி விட்டலாம். அதுதான் நான் பண்ற ஐடியா. ஏற்கனவே ஒருத்தர் செஞ்சு பார்த்துட்டாரு. அவர் வந்து மெக்னீசியம், ஃபெரைட்டு, லித்தியம் 3 கிராம் உப்பை போட்டு ஒரு தகடு மாதிரி செஞ்சுட்டாரு. அது 1200 டிகிரியில செங்கல் சுடுற மாதிரி சுட்டுட்டாரு. சிகப்பா தான் வரும், செங்கல் கலர்ல வரும். அயன் ஆக்சைடு, அதாவது இரும்பு தாதுக்களை போட்டு பிணைஞ்சு பண்ணார். இப்ப தீமை மாதிரி தெரியுது, நன்மையா மாறுது. அதான் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, வெங்கடேஷ் இங்க சொல்றாரு, நான் கண்டுபிடிச்ச அத்தனையும் தீமை மாதிரி இருக்கும், ஆனா ரிசல்ட் அருமையா இருக்கும். மின்சாரம். அப்ப இந்த பிரபஞ்சத்தை இயக்குறதே இந்த விண்வெளி, ஆகாயம், எல்லாத்தையும் இயக்குறது வந்து மின்சாரம்ங்கிறது எவனும் சொல்றது இல்லை. இப்ப நான் தைரியமா சொல்றேன், இந்த மொத்த பிரபஞ்சம் நீங்க பாக்குற சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இல்ல, இன்னும் பல கோடி ஆண்டுக்கு பின்னாடி இருக்க அத்தனையுமே, பல 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 தூரத்துக்கு அப்பால் இருக்க அத்தனையுமே மின்சாரம் தான். ஆனா மின்சார கண்ணுக்கு தெரியாது. மின்சாரத்தை வந்து ஒரு பொருள் வேகமா சுத்தும் போது பாருங்க, ஒரு பொருள் வேகமா சுத்தும் போது சர்ன்னு ஒரு பொருள் சுத்துச்சுன்னா அதை சுத்தி மின்சாரம் வந்துடும். யாருக்குமே தெரியாது. ஒரு பொருளை 2ஆ சேர்த்துனோம்னு வச்சுக்க, மின்சாரம் உண்டாயிரும். 2 அணுக்களை ஒன்னா சேர்த்துனாபோ, 2 அணுக்களை ஒன்னா பிரிச்சாபோ மின்சாரம் உண்டாயிரும். இதுதான் சூரியன்ல நடக்குது. சூரியன் நடக்கிறது போட்டான். இப்படி எல்லாம் ஆச்சரியமா, சூரியன் இப்படி 2ஆ சேருது, 2ஆ பிரியுது, தானா சேருது. இதை கண்டுபிடிச்சாங்க விஞ்ஞானிகள்.
அதைத்தான் நான் என்ன பண்றேன், தானாவே தண்ணீர் பிரிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சேன். அது கட்டாயம் நோபல் பரிசு கொடுத்தாகணும். அதுக்கு தான் நிறைய கட்டுரை எழுத சொல்லியிருக்கேன். டைமண்ட் 10 நாள்ல அது வந்து படிக்கிறதுக்கு யாருக்கு வேணா கொடுக்கலாம். நான் எழுதிய கட்டுரை வந்து நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொஃபஸர்கிட்ட கொடுக்கலாம், கல்லூரி பேராசிரியர்கிட்ட கொடுக்கலாம். நான் கூட மதுரை மீனாட்சி கல்லூரியில் கொடுத்து இன்னைக்கு கூட 20 25 நாள் ஆச்சு. அன்னைக்கு இன்னும் அவங்க படிச்சுட்டே இருக்கிறாங்க. படிக்க வேண்டியதுதான். சோம்பேறித்தனம் நினைக்கிறேன், ரொம்ப தாமதப்படுத்துறாங்க. படிச்சு என்ன இருந்தாலும் சொல்லணும். இவரை அதான் என்னுடைய மாணவர்னு காட்டி நேற்று ஸ்வீடன்ல இருந்து பேசினார்ல, அவர் வந்து அவரே செஞ்சு பார்க்க நான் கட்டுரை எழுதிட்டேங்கிறாரு. அந்த மாதிரி கூட அவங்க செய்யாம இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்னோட மாணவர் கிடையாது. அவ்வளவுதான் மரியாதை. சரி, ஒரு ப்ரொஃபஸருங்கிற போய் கொடுத்தேன். நம்ம தான் நீ செய்யணும். நீ அதை தூங்கிட்டு தான் இருக்குது. என்ன படிக்கிற ஒரு சம்பளம் வாங்குறவங்க அது படிக்கிறதுக்கு எவ்வளோ 25 நாளா? நானும் வணக்கம் வணக்கம்னு சொல்லி போட்டே இருக்கிறேன். சரி, முடிச்சுக்கிறேன். ஆக 156வது பக்கம். நான் கண்டுபிடித்த கிராவிட்டி வீல் என்னும் மெஷின் புவியீர்ப்பு விசையை மனிதனுக்கு பெரும்பாலும் தொந்தரவு செய்யக்கூடியது. இந்த இந்த எலக்ட்ரான், அதாவது இந்த என்ஜினியருக்கு எது எதிர்ப்பா வரும் தெரியுமா? இந்த கிராவிட்டி ஈர்ப்பு விசையத்தை எதிர்ப்பா வரும். எதை கட்டினாலும் சாஞ்சு விழுந்துரும். கட்டடத்தை கோணையா கட்டினா டபாரு கீழே விழுந்துரும். எல்லாமே ஈர்ப்பு விசை தான். இந்த ஈர்ப்பு விசை வந்து தவறா இருக்கிறதுனால கட்டடம் சாஞ்சு விழுது. நிலநடுக்கம், பூகம்பம் எல்லாமே இந்த ஈர்ப்பு விசை சார்ந்திருக்குது. இனி எதிர்காலத்துல செங்கல் இல்லாம கம்பி வச்சு வீடு கட்ட போறாங்க. வெறும் கம்பி, நடுவுல தெர்மாக்கோல், கம்பி வச்சுக்க வேண்டியது. காரை பூசிட்டு கட்டடம் என்ன ஆனாலும் கீழே விழுகாது. இப்போ தெர்மாக்கோல்ல வந்துருச்சு. ரெண்டு அடுக்கு வரைக்கும் கட்டலாம். இப்போதைக்கு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நடுவில் தெர்மாக்கால், சுத்தி கம்பி, மெஸ் மாதிரி போட்டுற வேண்டியது வந்தாச்சுங்க. இனி அதெல்லாம் வந்துருச்சு. எதிர்காலத்துல அரசாங்கமே அதை அறிவிக்க ஆரம்பிச்சு. இன்னைக்கு கட்டுற செங்கலே இன்னைக்கு கிடைக்காதுங்க. செங்கலுங்கிறது கல்லுங்கிறது வெயிட் ஓவர். ஒரு வீட்டினுடைய மெயின் வெயிட் வெறும் செங்கல், இந்த ஜல்லி போட்டு ஏகப்பட்ட வெயிட்டை போட்டு தேவையில்லாம செலவாகுது. அதை பார்த்தீங்கன்னா 40 விழுக்காடு பணத்திலே வீடு கட்டிடலாம். 100 ரூபா செலவாகுதுன்னா இதுல 45 ரூபா செலவுனா போது 55 மிச்சம். அப்படி வரப்போகுது. இனி பிளாக்ஸே வரப்போகுது. அப்படி இப்படி வீடு குடியிருக்கிறதுக்கு தானே. நீங்க தங்க நகை வச்சிருந்தா தானே திருட வர்றான். நீ தங்க நகை வச்சு வங்கியில வச்சுக்கோ. வீட்டுல எதுக்கு வச்சுக்கிற? வீட்டுல பணமே வச்சுக்கோ. இப்போ ஏடிஎம் வந்துருச்சுன்னு பணமே தேவையில்லை. ஏடிஎம் எல்லாம் இந்த பணம் யார் வச்சிருக்கிறாங்க? எல்லாமே எல்லாம் பொத்தாம் சொல்ல வேண்டியது, அவ்வளவுதான், முடிஞ்சு போகுது. அக்கௌண்ட் மட்டும் குறிப்பிட்ட பணம் தான் வச்சு கூட நிறைய பணம் யாரும் வச்சிருக்கவும் முடியாது. அது வேற பிரச்சனை. பேங்க்ல மினிமம் 10 லட்சம் 15 லட்சம் வச்சுக்கலாம், அதுக்கு மேல கிடையாது. இனி என்ன பண்றாங்கன்னு தெரியல. சரி, 600. அதனால இந்த ஈர்ப்பு விசை என்பது பெரும்பாலும் தீமைதான் செய்கிறது. கிராவிட்டி, அதனால கட்டடம் விழுகிறது, மரம் விழுகிறது, எல்லாம் சாயறது, உடையிறது எல்லாமே ஈர்ப்பு விசை தான். ஈர்ப்பு விசை எதற்கும் பயன்படுத்தல, லாய் கேட்டது. அதை நன்மையை மாத்துறதுக்கு வெங்கடேசன் முயற்சி பண்ணாரு. அதைத்தான் என்ன பண்றேன், அவர் கிராவிட்டிங்கினாரு. நான் என்ன பேரை மாத்தி ஆன்டி ஃப்ரிக்ஷன் கொண்டு வந்தேன். ஆன்டி ஃப்ரிக்ஷன் அதே தான், ஆனா யாருக்கும் புரியக்கூடாதுங்கிறதுக்காக ஆன்டி ஃப்ரிக்ஷன் வீலுன்னு கொண்டு வந்தேன். அதை வந்து தெர்மோடைனமிக் மெக்கானிக்கல் வீலுன்னு கொண்டு வந்தேன். அது இவனுக்கு புரியக்கூடாதுங்கிறக்க பேரை மாத்தினேன். பேரை மாத்தினங்காட்டி சிந்திக்க ஆரம்பிச்சானு. ஓ, தெர்மோடைனமிக்ல வேலை செய்யுது. பேரவே மாத்திரணும். பார்த்தா கிளாசிக்கல் மாதிரி இருக்கணும், ஆனால் கிளாசிக்கலில் வேலை செய்யக்கூடாது. அது குவாண்டத்தில் வேலை செய்யணும். குவாண்டம் மெக்கானிக்கல் தான் வரப்போகுது. அதனாலதான் நான் அதெல்லாம் கண்டுபிடிச்சேன். அப்ப இனியன் என்பது விஞ்ஞானி கிடையாது, கண்டுபிடிப்பாளர். இப்போ சமீபத்தில் கூட நான் போன மாதம் சிவகாசியில் ஒரு மாநில அளவில் கல்லூரிக்கான விண்வெளி அறிவியல் மாநாடு நடந்தது. மாநில அளவில் அங்கே வந்து நான் சும்மா பார்க்கறதுக்காக போய் ஐயா கூட வந்திருந்தேன், இவர் கூட தான் போயிருந்தேன். அப்போ கூட அந்த காகித ஆராய்ச்சி பேப்பர்லாம் கொடுத்தேன். எவனுக்கும் புரியாது, மண்டையில ஏறாது. அப்போ அத்தனை பேர் புளுத்து போனவன் தான். ஒருவனுக்கு அறிவு கிடையாது. ஏன்னா அவன் விஞ்ஞானிங்கிற பேர்ல சிந்திக்கிறதுலாம் கிடையாது. எவனோ காப்பி அடிச்சு டெவலப் பண்ணுவானே தவிர அவனுக்குலாம் விஞ்ஞானிகளை தவிர கண்டுபிடிப்பாளர் கிடையாது. இந்தியாவில் கண்டுபிடிப்பாளரே இல்லை. புரியுதுங்களா? இப்போ நான் முயற்சி பண்றேன், வெங்கடேசன் வெங்கடேசன் தான் உலகத்தில் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இதுதான். உலகத்திலே கண்டுபிடிக்கிறது. அதாவது உணவு இல்லாம எப்படி வாழ்றதுன்னு 15 வயசுலயே ஆராய்ச்சி பண்ணார். எத்தனை வயசுலங்க? 15 வயசுல. 15 வயசுல ஆராய்ச்சி பண்ணி 55வது வயசுல கண்டுபிடிக்கிறார். அப்ப 40 வருஷமும் பொருள் புரியல திருக்குறளுக்கு. அந்த 55வது வயசுல தான் அந்த அர்னால்டு ஹெரட் புத்தகம் கிடைக்கவும், அதோட
வள்ளுவருடைய அந்த அருந்தியதாற்றுறது ரெண்டையும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது அவரே சொல்லிட்டார். யாரு? அருணாடகரிட வந்து தண்ணீரும் வேக வைத்த காய்கறின்னு சொல்றாரு இல்லையா? அதை அப்படியே கொண்டு வந்து திருவள்ளுவர் முறையில கொண்டு சேர்த்துறேன். ஏன்னா திருவள்ளுவர் யோகிகள் தானே காத்த சுவாசம் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருந்தாங்க. இப்ப நாம சுவாசம் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம உணவு நல்லதுன்னு போட்டு உடம்பை கெடுத்துக்கிறோம். அதனாலதான் திருவள்ளுவர் என்ன பண்ணாரு, உணவை பற்றி பேசாம, இப்ப பாருங்க, உணவை பத்தி பேசுறேன்னா கோடிக்கணக்குல, உணவை பத்தி பேசுறோம்னா கோடிக்கணக்கான உணவு இருக்கு. ஆனால் ஜீரண நீரை பத்தி பேசுறோம்னா ஒரே இடம் தான். அதை மட்டும் நிறுத்துன்னு சொன்னா இப்ப புரியுதான்னு பாருங்க. உணவை பத்தி பேசினா அது நல்லது இது நல்லது சொல்லிக்கிட்டே போலாம், எல்லா உணவையும் சொல்லலாம். ஆனா அது பேசாம நேர எனக்கு எங்க கை வைக்கிறாரு திருவள்ளுவர், ஜீரண நீரை நிறுத்துறாங்கிறார். என்னது ஜீரண நேரம் நிறுத்து. நிறுத்துனா நீங்க எந்த உணவை போட்டாலும் ஜீரணீர் தொடங்கிடும். அப்ப ஜீரணீர் தொடங்கினாவே நீங்க விஷமா மாறுறீங்கன்னு அர்த்தம். விஷமா மாறினாவே நீங்க விரைவில் சோகமா போய் சாக போறீங்கன்னு அர்த்தம். இதுதான் செயற்கையான சாவு. இயற்கையான சாவு வராது. இயற்கையான சாகுங்கிறது தானா கலந்து உயிர் வெளியே போறது. புரியுதுங்களா சுந்தரையா? புரியுது சாமி. உணவை உணவை பத்தி பேசுறோம்னா 1 கோடி உணவு இருக்குது. இந்த தமிழ்நாட்டுல மட்டும் 1 கோடி வகையான உணவு இருக்குது. இந்த எந்த உணவு நல்லதுன்னு சொல்லுவீங்க? அதனாலதான் இந்த இயற்கை உணவெல்லாம் மாத்திக்கிறானுங்க. இப்ப நாம சொல்றது ஜீரண நீரை நிறுத்தி பழகு. காலையில இருந்து சாயங்காலம் ஜீரண நிறுத்தி பழகு. மாலையில ஏற்கனவே சாப்பிட்டு இருந்த அதை எடுக்கிறதுக்காக கீரை சாப்பிட்டு வெடிக்கு போயிடும். அவ்வளவுதான். இப்படியே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க மருத்துவரா மாறுறீங்க. மனம் அடங்கிவிடும். மனத்தை போட்டு செருப்பால அடி அடி நடிக்கணும். உடம்பை காப்பாற்ற வேணும். உடம்பை காப்பாற்ற நினைச்சீங்கன்னா மனம் வராது. மனம் தவறான வழியில் போற நிறுத்தும். உடம்புதான் கோயில், உடம்புதான் இறைவன். என் உயிர் இருக்க வேணும். எல்லாம் தின்னு பார்த்தாச்சுங்க. 6 சுவைக்கு மேல என்ன இருக்குது? உப்பு, புளி, காரம், இனிப்பு, கசப்பு, கார்ப்பு, அவ்வளவுதான். கசப்பு சுவை இருக்குது, துவர்ப்பு சுவை இருக்குது. அப்புறம் அவ்வளவுதான். இப்ப இனிப்பு சாப்பிடறப்ப நாக்கு வரைக்கும் தான் இதா இருக்கும். உள்ள போச்சுன்னா அது விஷமா மாறுன்னு சொல்றாங்க. அது எப்படி சாமி? ஆமா, அதான் ஆசிட்டா மாறி அமிலமா மாறி அரிச்சு கொண்டே போடும். தேன் ஒன்றும் பண்ணாது. தேன் அளவா சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது. பனங்கற்பட்டி அளவா ஒன்றும் பண்ணாது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆசிட்டா பசைய மாறாது. இது வந்து என்ன ஆகுதுன்னா அமிலமா மாறிடுது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து சாதாரண இனிப்பு கூட ஒன்றும் பண்ணாது. ஆனால் நம்ம சாப்பிட்ற இந்த மாவு தான் வந்து ரொம்ப கொடூரமா மாறும். மாவு கார்போஹைட்ரேட். அதுதான் இனிப்பா மாதிரி ஆளை கொள்ளும். அது இனிப்பா மாறிடுங்க. அந்த மாவுச்சத்து இருக்கிறது சிறுதானியத்தில் இருக்குது, கொட்டையில இருக்குது, விதையில இருக்குது, அரிசியில இருக்கு, பருப்புல இருக்கு. இதெல்லாம் மாவுச்சத்து. கோதுமை, சோளம், ரவை, இதெல்லாம் மாவுச்சத்து. புளிக்க வைக்கிறாங்களா தம்பி? அது புளிக்க வைக்கிறாங்க. அது அப்போ அதெல்லாம் விஷம் போயிருக்குமா போயிருக்காதா? இல்ல புளிக்க வச்சு சாராயமா மாத்துவாங்க. புளிக்க வச்சு சாராயம் மாத்தி சாராயம் வச்சு தூங்க வைக்கிறது. அதுதான் சாராயம் கண்டுபிடிக்கு. நீங்க தாவர பொருளை கரும்பு, சாராயம் எல்லாமே சாராயம் தான். அது எத்தனால் மெத்தனாலா மாறிடும். மெத்தனாலா மாறி ஆளை சாப்பிடிக்கும். இதுதான் மனிதன் கண்டுபிடிச்சது. அப்ப ஆரோக்கியத்துக்காக கண்டுபிடிப்ப இதே தூக்கம் தின்னவர் தூக்கம் வர்றதுக்கு காரணமே சாராயம் தான். சாராயத்தினுடைய சாறு இருக்குது. சாப்பாடு சாராயம் தான். சாப்பாட்டை புளிக்க வச்சுட்டு சாராயமா மாறிடுது. எதை புளிக்க வச்சாலும் சாராயமா மாறிடுங்க. ஐயா அதுக்குதான் கம்பு, சோளம், ரைஸ், அரிசியில சாராயம் தயாரிக்கலாம். எல்லாமே சாராயம் தான். உள்ள போச்சுன்னா சாராயமா மாறிடும். உள்ள போச்சுன்னா சாராயமா மாறி கணையம், போதையம். அதனால தின்னப்பட்டு தூங்குறான்னு கேட்டு இதுதான் அடுத்த. தின்னா தூக்கம் தான் வரும். தின்னா தூக்கமா தான் வரும். சாராயமா மாறிக்கும். அது கூட இந்த சாராயம் நேரடியா அந்த 10 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல போதை ஏறியும். இது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இது ரத்தத்துல ஜீரணமாயி ரத்தத்துல கலந்து நாத்தமாயி சளியாயி நாத்தம் அடிக்கும். அப்படியே புளிச்சு போய் அப்படியே தூங்கிட்டு இருப்பேன். அந்த கழிவா மாறுறதுக்கு இந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுது. சாராயம் அப்படி இல்லை. ரத்தத்துல உடனே கலந்து நேர நரம்பு மண்டலத்துல போய் நேர அடிக்குது. அடிச்சோடனே அப்படியே மயக்கம் வந்துடும். அடிச்சோடனே கிக்குறதுன்னு சொல்ற பாருங்க. அவ்வளோ இதற்காகத்தான் இயற்கை கண்டுபிடிச்சு கொடுத்தது. மனுஷன் அந்த செயற்கையை கண்டுபிடிக்கிறான். போதைப் பொருளை கண்டுபிடிச்சு காட்டிதான்
எல்லாத்துக்கும் போதை போட்டுக்கு, நல்லது கெட்ட. எப்படி நல்லது கெட்டதுக்கு நம்ம சோறு திங்கிற மாதிரி அவன் நல்லது கெட்டதுக்கு ஒரு சாராயம் குடிக்கிறான். சரியா போச்சு. நீ சோத்தை தின்னு சோத்தை தின்னு சாவுக்கு போற, அவன் சாராயம் குடிச்சு சாவுக்கு போறான். ரெண்டு ஒண்ணுதான். அதனாலதான் இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு போட்டுதான் திருவள்ளுவர் நீண்ட காலம் வாழணுமே, மலர்மிசை இயக்கினான் மானடி சேர்ந்தார் இளமிசை நீடு வாழ்வார், பொறிவாயில் ஐந்தவித்தான். இந்த பொறினை இந்த 5 வகையான பொறி: மெய், வாய், கண், மூக்கு, செவி. அதாவது சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம். அந்த 5க்கும் உதவி செய்யறது இந்த சுவைதான். கண்ணுக்கு ஒரு சுவை கொடுக்குது, மூக்குக்கு ஒரு சுவை கொடுக்குது, நாக்குக்கு ஒரு சுவை கொடுக்குது, காதுக்கு ஒரு சுவை கொடுக்குது, தொட்டு பார்ப்பதற்கு ஒரு சுவை கொடுக்குது. இந்த 5 பொறிகள். 5 பொறியிலிருந்து 5 சுவை கிடைக்கிறது. இதுதான் வள்ளுவர் சொல்லுவார். இந்த 5யும் வரக்கூடிய விஷயத்த மூளை வந்து 6வது ஆள். இந்த 5 ஆளு 5 பொறி, இந்த 5ம் கொடுக்கறத வச்சுட்டு 6வது ஆள் யாரு? மூளை. அதை பகுத்தறிவு. அதை வச்சு உண்மையை கண்டுபிடிக்கணும். நீங்க எங்க உண்மை கண்டுபிடிச்சீங்க? உண்மை கண்டுபிடிச்சிருந்தா இன்னைக்கு நேரம் மருத்துவரை மாறி இருக்கலாமே. நீங்க கண்டுபிடிக்க கூடாதுங்கிறது இயற்கை நோக்கம். யாரோ ஒரு ஆள்கிட்ட போய் அடி வாங்கணும், யாரோ ஒரு ஆள்கிட்ட போய் தண்டை கொடுக்கணும். நீங்க சும்மாலாம் கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் திருவள்ளுவர் மாதிரி இருக்கிறவங்க. திருவள்ளுவர் யாரையும் போய் அவர் யார்ட்டையும் பிச்சை கேட்கவே இல்லை. தானா படிச்சு, தானா சிந்திச்சு, தானாவே போயிட்டார். அவர் ஆயிரக்கணக்கான நூல்களை படிச்சிருக்காரு. 20,000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன எழுதப்பட்டதோ அதில் மயன் தொடங்கி தொல்காப்பியம் தொடங்கி சித்தர் பெருமக்கள் எழுதிய அத்தனை நூலையும் படிச்சுக்கிட்டு தான் அவர் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி எழுதுறாரு. சித்தர்கள் புத்தரை பத்தி பேசுவார், புத்தர் கொள்கையும் இருக்கும், சமணர்கள் கொள்கையும் இருக்கும், எல்லா கொள்கை இருக்கு. கடவுள் மாதிரி வந்து மனிதன்கிட்ட போய் நிற்பார். சரி, முடிச்சுக்கிறேன். மேற்கண்ட எடுத்து, அதாவது நாம் 800 கோடி மக்களுக்கும் இது பொருந்தும். அதாவது எப்பவுமே இந்த ஈர்ப்பு விசை வந்து மின்சாரமா மாத்துறது. நான் அதை தான் உராய்வு எதிர்ப்பு விசைன்னு போட்டேன், ஜெயராஸ்கோப். அதாவது ஒரு பொருள் வேகமா சுத்துச்சுன்னா எடை குறைஞ்சு போயிருங்க. ஒரு 10 கிலோ எடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சுத்தியல் இருக்கு, சுத்தியல் பார்த்தீங்கன்னா பெரிய சுத்தி இருக்கும், அடிப்பாங்க டம்மு டம்முன்னு சமுட்டி அடிப்பாங்க. சமுட்டினுடைய வளர்த்தி பார்த்தா 2 அடி நீளம் இருக்கும், தலைவுல பார்த்து பெரிய கனமா 8 கிலோ இருக்கும். கையில தூக்கவே முடியாது, ஒரு கையில தூக்க முடியாது, அவ்வளவு கனமா இருக்கு. அது பின்னாண்ட பிடிச்சி தூக்கவே முடியாது, முன்னாடியாவது ஒரு பக்கம் தூக்கிடலாம். சுத்தியில பின்னாடி பிடிச்சி தூக்க முடியுமா? முடியாது. ஆனா பின்னாட பிடிச்சி தூக்கலாம் விஞ்ஞான ரீதியா. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 10 கிலோ முன்னாடி இரும்பு அந்த மண்டைய ஒரு ஒரு நிமிடத்திற்கு 1000 சுத்து வர்றன்னு சுத்தரமா இருந்ததுன்னா இந்த 2 விரல அந்த சுத்தியில அப்படியே தூக்கிடலாம். ஆச்சரியமா இருக்கும். நம்ப முடியுதா உங்களுக்கு? 2 விரல தூக்கலாம், பிடிச்சி அப்படியே தூக்கி இப்படியே சுத்தலாம், தண்டை மாதிரி சுத்தலாம். காரணம் அந்த 1000 அந்த மண்டை, அந்த 10 கிலோ இடையில அந்த பவுண்டு அந்த சுத்தியல் மண்டை இந்த வேகமா 1000 RPM சுத்தும் பொழுது அது எடையற்றதாக மாறி விடுகிறது. நம்ப முடியுதா உங்களால? அதேதான். இந்த ஐடியா வச்சுட்டு என்ன பண்ண தெரியுங்களா? என்னடா எடையற்றதா மாறுதா? அப்ப எடையற்றதா மாறுச்சுனாவே ஃபோர்ஸ் அதிகமாகுமே தவிர எடை இருக்காது. இந்த எடை வந்து அந்த ஃபோர்ஸ் இருக்கிறப்ப எடை உணராது. எடை இருக்கு ஆனா உணர முடியாது. அப்ப வழி தெரியாது. அப்ப நம்ம அது ஒரு வீக்னஸ் பாயிண்ட். இந்த வீக்னஸ் பாயிண்ட் வச்சு நான் மின்சாரம் எடுத்தேன், ஜெயிச்சேன். 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி எடுத்தேன். இந்த வரைக்கும் யாரு அதுக்கு தத்துவம் கண்டுபிடிச்சு சொல்லணும். நான் கண்டுபிடிச்சு எழுதிட்டேன். அதையே எழுதி எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு வேலிடேஷன். அதெல்லாம் பொறுமையா படிச்சீங்கன்னா விட அனுப்புறேன். நீங்க பொறுமையா படிங்க. வேலிடேஷன் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொஃபஸர்கிட்ட கல்லூரியில் கொடுத்து கவர்மெண்ட் காலேஜில் கொடுத்து வேலிடேஷன் பண்ண சொல்லுங்க, நான் வேணா அனுப்புறேன். படிச்சு பார்க்கறது, அதாவது படிச்சு பார்க்கறது. என்னங்க சுந்தரையா, படிச்சு பார்க்க சொல்லுங்க, நான் அனுப்புறேன். படிச்சு பார்க்க சொல்லுங்க. படிச்சு 15 பாயிண்ட் எழுதி, ஒவ்வொன்றுக்கும் 15 பாயிண்ட் எழுதியிருக்கேன். 5 கண்டுபிடிப்புக்கும் 75 பாயிண்ட். ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் 4 5 பக்கம் வரும். இதுல அனுப்புறேன். இதுல வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். நீங்க கூட ஜெராக்ஸ் எடுத்து படிக்க சொல்லுங்க. கவர்மெண்ட் காலேஜில் படிக்க, உங்களுக்கு தெரிஞ்ச கவர்மெண்ட் காலேஜ் கொடுத்து படிக்க சொல்லுங்க. கவர்மெண்ட் இன்ஜினியர் கொடுத்து படிக்க சொல்லுங்க. படிச்சு பார்த்துட்டு குறை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா ரிசல்ட் கொடுத்தாச்சு. ரிசல்ட் எலக்ட்ரிசிட்டி வெளியே வருது. எலக்ட்ரிசிட்டி வெளியே வந்துட்டா நீ எவனும் ஒன்றும் சொல்ல முடியாது.
அது மட்டும் இல்ல, சப்ளிமெண்டரி ஹைட்ரஜன் ஃப்ரீயா வருது, ஹைட்ராக்சைடு வருது, எலக்ட்ரிசிட்டி 3 வருது. அப்ப எலக்ட்ரிசிட்டி தான் இந்த பிரபஞ்சத்தை ஆளுதுங்க. ஏன் எவனும் சொல்ல மாட்டேங்க, நான் சொல்றேன். இந்த டெஸ்லான்னு ஒரு விஞ்ஞானி இருந்தாரு, டெஸ்லான்னு ஒரு விஞ்ஞானி இருந்தார். அவரு தான் சொன்னாரு, இந்த பிரபஞ்சத்துக்கு காரணம் மறைமுகமா இருக்கிற மின்சாரம் தான் சொன்னாரு. அதைத்தான் நானும் சொல்றேன். இதுல செயற்கை நுண்ணறிவுல கேட்டேன். ஆம், நான் சொல்றதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கான்னு கேட்டேன். நீங்க சொல்றதுக்கு சாட்சி இருக்கு, டெஸ்லா இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாருனாரு. அதைத்தான் நானும் சொல்றேன். நான் செய்யறது பூரா மின்சாரம் வெளியே வருதுங்க. மின்சாரம் முயற்சி இல்லாம வெளியே வருது. ஆனா இந்த அறிவை பயந்து சூழ்ச்சியில் நான் வந்து என்ன பண்றேன்னா, அந்த வீக்னஸ் பாயிண்ட போட்டு உங்களுக்கு பயங்கரமா சத்தம் வருது. சத்தம் வருது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அந்த அந்த அலைவரிசை பிரச்சனை தான் உங்களுக்கு. சரி, பரவாயில்ல. அதனால வந்து மேற்கண்ட 2 எடுத்துக்காட்டுகளும் தீயவை. ஒரு இடம் நீங்க படிச்சுக்கோங்க. நல்லவையாக மாற்றி செல்வம் சேர்ப்பதற்கு விவரிக்கின்றன. அதாவது அந்த தீஞ்சு போன எரிமலை குழம்பை வந்து எரிமலை குழம்பு பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி டன்னு அப்படியே எரிமலை பாறை குழம்புப்பாங்க. அதுதான் தீவு உற்பத்தி. அது பூரா இரும்பு. அது பூரா என்னது? இரும்பு தாது. அங்க பாருங்க, தீவை சுத்தி இருக்கிற மரங்கள்லாம் நல்ல செலுசு பச்சை பசேர்னு கொழுன்னு இருக்கும். பச்சை பசேர்னு தீவை சுத்தி இருக்கிற எல்லாம் கறந்து எரிமலை குழம்பு அந்த தாது இருக்கு இல்லையா, அந்த பட்டு அந்த தாதை எடுத்து இந்த தீவே கொழுன்னு இருக்கும். அதேதான் இரும்பு சத்து. அது எல்லா வகையான தாது பொருளுக்கும் அந்த தாது பொருள் உறிஞ்சி எடுக்கிறப்ப அந்த தாவரங்கள் பசுமையா இருக்குது. சரியா? இப்ப அதை வந்து ஒட்டச்சி பிரிச்சு உலகத்துல முதலியா டாட்டாக்காரங்க என்ன பண்ணாங்க, அதை பிரிச்சு தரமான தகடாக மாத்தினாங்க, இரும்பு தகடாக மாத்தினாங்க. டிஸ்கான்ங்கிற ஒரு தகரம், டாட்டால ஒரு பிரிவு டிஸ்கான். அந்த உலகத்தரம் வாய்ந்த தகடு. இவங்கிட்ட ஜப்பான்காரன் தகடு வாங்கி எல்லாமே பண்றான். டாட்டாக்காரன் தகடு வாங்குறது எவனு? எல்லா நாட்டுக்காரன் டாட்டா தகடு வாங்குறானு, இரும்பு தகடு. அவ்வளவு தூய்மையான தகடு. இன்னைக்கு டாட்டானா அந்த பேரு. இன்னைக்கு டாட்டால எல்லாரும் யாரும் வந்து அந்த மதிப்பு. காரணம் 120 ஆண்டுகளாக இந்த நாட்டுக்கு நல்லது செய்யற ஒரே நிறுவனம் டாட்டா தான் எனக்கு தெரிஞ்சு. அத்தனை பேர் திருட்டு பயலுங்க, அத்தனை பேரு அயோக்கிய பயலுங்க. பிர்லாவும் அப்படிதான் பண்றான். பிர்லாவும் இந்த டாட்டா, இந்த பிர்லா, இவர்கள் 2 பேரை தவிர இரண்டு ஒரு குறிப்பு தான் வந்து நாட்டுல ஒழுக்கமா நடக்கிறது. அதெல்லாம் 150 வருஷம் நடந்துட்டு இருக்கிறது. இதெல்லாம் திருட்டு கும்பல். இந்த அம்பானி, அதானி, மயிறு, மட்டை, இதெல்லாம் திருட்டு கும்பல். அது மோடி கும்பல். உலகத்தை நாசம் பண்றதுக்குனேவே வந்திருக்கிறது கும்பல். அவனுங்களெல்லாம் ஒன்றும் கை வைக்க முடியாத. அவனுங்களுக்கு நோய் வந்து சாக போறானுங்க. ஜெயலலிதாவுக்கு நோய் வந்த மாதிரி சாக போகுது பாருங்க. எப்படி அவன் ஹார்ட் அட்டாக்ல போவான்? பாதியில போக போறானுங்க. எல்லாம் வேண்டாம், நோயில தாண்டா போக போறீங்க நீங்க. அதாங்க இயற்கை பனிஷ்மெண்ட். இயற்கை பனிஷ்மெண்ட் பணக்காரன. இயற்கையில பணக்காரன் கிடையாது, ஏழை கிடையாது. இயற்கை நினைச்சிட்டு இருக்கிறான் நம்ம கடவுளே நாம தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஒவ்வொருத்தனுமே, ஒவ்வொரு மந்திரி நான் தான் கடவுள் நினைச்சிட்டு இருக்கிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்? ஒவ்வொரு மந்திரியுமே நான் தான் கடவுள். நம்மளோட கோடிக்கணக்கு பணம் இருக்குது, எந்த மந்திரியும் பார்க்கல. அது நீ ஒரு நான் உங்களை சந்திக்கிற மாதிரி நீங்க என்ன சந்திக்கிறீங்க. இதுல என்ன இருக்குது? ஒன்னும் அதிபரா இருப்பீங்க. அதிபரா இருக்கனால அவனுக்கு உள்ள 1008 தேவதை உட்காந்துருக்கோம். இல்ல உடம்புல இரும்பால செய்யப்பட்டதா? ஏண்டா நீயும் பண்ணி கருதிங்கிற. உன்னுடைய சாதாரண மக்களுக்கு என்ன நோய் வருமோ அதுதானே உனக்கும் வரும். எல்லாம் வேஷங்க. ஏன் ஒண்ணுமே இல்ல, எல்லாம் இத்து போய் கிடக்குது எல்லாமே. இவ்வளவு பேசுற நமக்கே இவ்வளவு நாற்றம் இருக்குது. அவனுக்கு என்ன நாற்றம் இருக்குன்னு பாருங்க. புரியுதா நான் சொல்றது? ஆமாமா. வயிறு முன்னாடி இருக்குதுங்க. ஒவ்வொருத்தரையும் பாருங்க, வயிறு எத்தச்சோடு இருக்குது பாருங்க எல்லாரும். அப்ப என்ன ஆகுது உங்களுக்கு? சரி, வருடந்தோறும் கோடிக்கணக்கான ரூபாய்களை காணிக்கையாக திருப்பதி வெங்கடாச்சலபதி பீடத்தில் உள்ள தன ஆகர்ஷண சக்கரத்தை தீர்மானித்த ஆதிசங்கரர் தனக்கென்று ஒரு காசு வச்சுக்கல. இவ்வளவு கண்டுபிடிக்கிற அந்த மந்திர தந்திர வித்தை தெரிஞ்ச ஆதிசங்கர் வந்து எளிமையத்தான் வாழ்ந்தாருங்கிறான். அதாவது எளிமை தான் இங்க முக்கியம். என்னது? எளிமை. எளிமையா வாழணுங்க. இந்த எளிமையா வாழ்றது இருக்குதே சாதாரண விஷயம் அல்ல. நீங்க ஆடம்பரம் பண்ணிட்டு போயிடலாம், மாட்டிக்குவீங்க. இப்ப என்கிட்ட இருக்கிற கொடுக்குற காசை தொலைச்சிட்டு போயிடலாம். ஆனா அதை அப்படியே பாதுகாப்பு நம்ம அவசரத்துக்கு பயன்படுத்திட்டே இருக்கேன். எல்லாரும் தினம் யாருக்கு வைத்தியம் பார்க்கறது? தினம் வைத்தியம் பார்க்கறதா இருந்தா சும்மா 100 ரூபா போட்டா போதும், ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேர் வந்துருவான். அது நம்ம வேலையே இல்லை.
ஆனால் நம்ம பாடம் எடுக்கிறதுனால, இந்த முறையா சொல்லி கொடுக்கறனால, நான் எல்லாத்தையும் தடை செஞ்சுட்டே வர்றேன். தடை மீறி வர்றவங்ககிட்ட தான் அந்த பண்டமாற்று முறையோட பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற முயற்சி பண்றேன். பெரிய வெற்றிலாம் கிடையாது. ஏதோ நடக்குது. ம். சரிங்க. ஆகையினால இந்த எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் எளிமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அடிப்படை. எளிமையா இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன். சரி. ஆங்கிலேய பேரரசின் சர்ச்சில், வின்சென்ட் சர்ச்சில், அது ஒரு மிகப்பெரிய காந்தி வாழ்ந்த காலத்துல பெரிய சர்ச்சில்னு சொல்லுவாங்க. அவன் தான் இங்கிலாந்தை ஆண்டவன். காந்தியினுடைய எளிய ஆடை பார்த்துக்கிட்டு அவன் ஆச்சரியப்பட்டிருக்கான். எப்படி நீங்க எளிமையா வாழ்றீங்க? இந்தியாவே கட்டி ஆள்றீங்க. அது காந்தி சொன்னான்னு இந்தியாவே கேட்கும். சர்ச்சில் அவன் சொல்றான், எப்படி எளிமையா வாழ்றீங்கன்னு. அந்த சர்ச்சில் அந்த எளிமையை பார்த்துட்டு அவன் பயப்படுறான். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பணக்காரனா இருங்க, ஆனா உணவில் ஏழையாக இருங்க. புரியுதான்னு பாருங்க. நீங்க பணக்காரனா இருக்கலாம், ஆனா எதுல ஏழையா இருக்கணும்? உணவில் ஏழையா இருக்கணும். உணவுல ஏழையா இருந்தீங்கன்னா அருமையா இருக்கும். உங்க காசெல்லாம் மிச்சமாக உங்க எல்லாரும் வழக்கம் போல இருந்துகிட்டே இருப்பாங்க. நீங்க திடீர்னு பணம் வேண்டாம்னு சொன்னா தான் குடும்பத்துல பெரிய பிரச்சனை வரும். திடீர்னு பணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா குடும்பத்துல பிரச்சனை வரும். அதுக்கு பேசாம உணவுல நீ ஏழையா மாறிடுங்க. பணம் பாட்டுக்கு அதிர்த்து போட்டாத. உங்க கட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அப்புறம் உங்க பசங்க யாரும் உங்க வேலையை செய்ய போறது இல்லை. அப்படித்தானே? உங்களுக்கு அப்புறம் உங்க உங்க வேலையை யாரும் செய்ய போறது இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. அவன் வேற வேலைக்கு போயிடுவான். தீண்டானுங்க அவங்கெல்லாம். நீங்க என்ன பண்றீங்க? இப்ப நீங்க காடு கரையில் நீங்க பாடுபடுற மாதிரி உங்க பசங்க வருவாங்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் வரமாட்டேன். உங்களோட அந்த தோட்டம் முடிஞ்சு போச்சு. அது பாருங்க. இயற்கையினுடைய வேலைதான். ஆமா. என் வேலை இன்னொரு செய்யணுன்றது எதிர்பார்ப்பு இல்ல. இல்ல அதே எதிர்பார்க்கவும் கூடாது. காக்கவே கூடாது. அதுதான். அப்ப உண்மையான கல்வி எது தெரியுங்களா? இந்த ஆரோக்கியம் வாழ்றத உண்மையான கல்வி. மற்ற அத்தனை கல்வி ஒழிக்கப்பட வேண்டும். அதனாலதான் இவ பணம் சம்பாதிக்க போயிட்டு கடைசியில ஆரோக்கியத்தை சம்பாதிக்கிறது இல்லை. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஆரோக்கியத்தை சம்பாதிக்கிறீங்க. உங்க பணம் பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். அது பாட்டுக்கு அது எல்லாரும் செய்யற மாதிரி நீங்களும் செய்றீங்க. அரசாங்கம் கவனிக்குது. அரசாங்கத்துக்கு தெரிஞ்ச தொழில் தான் பண்றீங்க. விவசாயம் பண்றது, அவர் கட்டடம் கட்டுறது, இவர் பொறியியல் பண்றாரு, கன்சல்ட் இன்னும் ஆலோசனை எல்லாம் பண்றாரு. இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியும் இல்லையா? தவறான தொழில் பண்றதா இருந்தா என்ன தெரிஞ்சு போகும். அதனால அரசாங்க விதிகளுக்கு உட்பட்டு நீங்க இதெல்லாம் செய்றீங்க. சரியா? இது வந்து யோக மார்க்கம். இது பலாயிரம் இன்னும் அரசாங்கத்துக்கு இது தெரியவே தெரியாது. பலாயிரம் ஆண்டுகளா இருந்து வர்றது யோக மார்க்கம். பக்தி மார்க்கம் இருக்கிற மாதிரி யோக மார்க்கம் இருக்கு. யோக மார்க்கத்துல உடம்பை சுத்தம் பண்றது பழைய முறை. சுத்தம் பண்ணும்போது நோய் தீர்ந்து போகுது. இது பழங்காலத்து லட்சக்கணக்கான இருக்கிற ஆண்டுகள் முறை. அதனால இது இடையில விட்டு அடிச்சுட்டானுங்க. சரி, இந்த பெரியாரை துணை கோடல் இதோட பாடம் முடிய போகுது. இந்த உற்றநோய் நீங்கி இந்த உற்றநோய் நீங்கி என்னமோ கேட்க வர்றீங்க. இது முடிச்சுக்கிறேன். இந்த உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாமை அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உற்றநோய் நீங்கி அமைமுன் காக்கும் பெற்றியாரை பேணி குழல். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பசி துன்பத்தை நீங்கி மீண்டும் பசி வராமல் பார்த்து கொள்றான் பாருங்க, அவனை போய் நண்பராக்குங்கிறான். இப்ப புரியுதான்னு பாருங்க. உற்றநோய் நோன்றல்னா ஏற்கனவே இந்த பிறவி நோயை வென்று எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாத தவம்ங்கிறான். சரி, மீண்டும் என்ன பண்றாரு? திருவள்ளுவர் எழுதுறாரு, நண்பராக்குங்கிறாரு. யாரை போய் நண்பராக்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பசி துன்பத்தை கடந்து மீண்டும் பசி துன்பத்தை வராது பார்த்து கொள்றான் பாருங்க, அவன் தான் உண்மையான நண்பங்கிறாரு, உண்மையான ஆசிரியருங்கிறாரு, உண்மையான வழி. அவங்க தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படித்தான் வெங்கடேசன் கண்டுபிடிச்சா, நானும் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆக வெங்கடேசன் சொல்ற மாதிரி நானும் செஞ்சுட்டு இருந்திருக்கேன். வெங்கடேசன் ஒரு பங்கு செஞ்சா, இப்ப நான் வந்து 2 பங்கா செஞ்சு உலகத்து பூரா கொண்டு போயிட்டு இருக்கேன். வெங்கடேசன் செய்யாத வேலையை நான் செய்கிறேன். வெங்கடேசன் செய்யாத வேலையை யாரையும் நேர்ல சந்திக்காம செய்யறேன். வெங்கடேசன் கண்டுபிடிச்சாரு, நான் அதை டெவலப் பண்ணியிருக்கேன். எல்லாமே யாரும் நீ அடிச்சுக்க முடியாது. அதனால வேலிடேஷன் பண்ணுங்க. சுந்தர், நீங்க அந்த வேலையை பண்ணா வேணா அந்த கட்டுரை அனுப்பிச்சு வைக்கிறேன். அதை காப்பி எடுத்து ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியர் கொடுத்து சும்மா படிச்சு பார்க்கட்டுங்க. ஒரு 5 நாள் 1 மாசம் டைம் கொடுக்கலாம். படிச்சு பார்த்துட்டு குறை கண்டுபிடிக்க சொல்லுங்க. வேலிடேஷன் பண்ணா போதுமானது. அவன் எந்த மதிப்பும் போட தேவையில்லை. அவ்வளவுதான். வேலிடேஷன் பண்ணிட்டு நமக்கு ஒரு திருப்தி. நான் என்ன பண்ணேன், அதை வந்து நோபல் பரிசுக்கு அனுப்பிச்சிருவேன். நான் நகல் எடுத்து அனுப்பிச்சிருவேன். அந்த வேலை இப்போ ஸ்வீடன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸ்வீடன்ல கொடுத்துருக்கேன். அது அவர் வேலையை தொடங்குறாரு. ஏதோ ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகணுங்க. அந்த யூனிவர்சிட்டிக்கு போய் ஒரு 4 பேர் படிக்கணும். படிச்சு அவங்க கருத்து சொல்லணும். வேற ஒண்ணுமே தேவையில்லை.
நான் நம்ம மீனாட்சி கல்லூரியில் கொடுத்துருக்கேன். ப்ரொஃபஸர் செல்வராணிட்டு கொடுத்துருக்கேன். 60 பக்க கட்டுரை கொடுத்துருக்கேன். படிச்சு பார்த்துட்டுன்னு சொல்றாங்க. அன்னைக்கு வந்த மாதிரிங்க அப்பவே கொடுத்துட்டேன். 17ஆம் தேதி நான் கொடுத்துட்டேன். 18ஆம் தேதி கொடுத்துட்டேன். அடுத்த 18 வரப்போகுது. சரிங்க. இதனுடைய பொருள், பிறக்கும் போதே ஏற்பட்ட பசி என்ற நோயை நீக்கி இறப்பு வராமே பார்த்து கொள்ள வேண்டும். இந்த பசிக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தோம்னா செயற்கையான சாவு வந்துடும். பசிக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தா செயற்கையான சாவு, அதான் விஷயமே. சரி, தவத்தின் பெருமையை இந்த குறள் விளக்குகிறது. இதற்கு பல உதாரணங்கள் புராணங்கள் இருக்கின்றன. குலகுரு வசிஷ்டர் வசிஷ்டர் விசுவாமித்திரன் கேள்விப்பட்டிருப்பீங்க, புராண கதையில வருவோம். தசரதன் தன் கண்களுக்கு சமமான தன் கண்ணு மாதிரி வச்சிருக்க 2 புதல்வரை, அதாவது ராமன் லட்சுமணன் புதல்வர்களை ராமலட்சுமணர் விசுவாமித்திரர் அந்த சாதுவிடம் காட்டிற்கு அனுப்பி வைத்தார். ஒப்புக்கொண்டான். மன்னர்கள் தபசிகள் அறிவுரை கேட்டு, மன்னர்கள் தவம் செய்கின்ற, அது மன்னரா இருந்தாலும் குரு சொல்றது தவம், பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துறான். மன்னர்கள் குழந்தை எப்படி இருப்பாங்க, கண்டதை திருட்டு பெருத்து கிடப்பானுங்க. அந்த ஆடம்பரமே இல்லை இந்த இடத்துல. அப்ப ஆடம்பரமா வாழ்றவனை எளிமையா மாக்கி காட்டி இந்த பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துற பயிற்சி சொல்லி தர்றாங்க. அவன் உண்மையான வீரனா மாறுறான். இந்த பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தினாதான் ராவனுடைய பையன் அந்த இந்திரஜித்துன்னு சொல்லுவாங்க. ராவனுடைய முக்கியமான பையன் இந்திரஜித். அவன் என்ன பண்ணா தெரியுங்களா, என்னை கொல்லுவதற்கு யாராலும் முடியாதுன்னு ஒரு வரம் வாங்கிட்டு வர்றான். யாரு கொள்ளலாம், யார் பசி தாகத்தை கட்டுப்படுத்துறாங்களோ அவன் தான் என்னை கொல்லணும்னு வர வாங்கிட்டு வர்றான். அந்த கதையில் இருக்கு. அப்ப பசி தாகத்தை யார் கட்டுப்படுத்துறாங்களோ அவனை அவ்வளவு சீக்கிரம் சாகடிக்க முடியாதுன்னு அர்த்தம். அதாவது யமன் சீக்கிரம் வரமாட்டான்னு அர்த்தம். சொல்றது புரியுதான்னு பாருங்க. உண்மை. ஏன்னா இந்த கதையில கேட்டுக்கிறேன், படிச்சுக்கிறேன். இந்திரஜித்தை யாராலும் கொல்ல முடியாது. இந்திரஜித்தை யாராலும் கொல்ல முடியாது. யார் பசி தாகத்தை கட்டுப்படுத்தி 12 வருஷம் பயிற்சி எடுக்கணுமாமா. அப்படி இருந்தால் அது அவங்க 14 வருஷம் வனவாசமா போனது கதை. அது அப்படியே அந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்துற பயிற்சி சொல்லி கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா விசுவாமித்திரர் தான் சொல்லி கொடுக்குறான். அதைத்தான் நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு மரணம் வராது என்று நான் நிறைவு செய்கிறேன். இதை சந்தேகம்னா கேளுங்க, முடிச்சுக்கலாம். இன்னைக்கு என்னமா பண்ண, இன்னைக்கு காலையில இப்ப மூஞ்சியா வடிச்சிட்டு வருது. மூஞ்சியெல்லாம் நல்லா வடிஞ்சு, நேற்று சொன்னார்ல சுந்தர் சொன்னார்ல மூஞ்சி வடியுதுன்னு, நல்ல மூஞ்சி வடிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏன்னா 100 கிராம் 150 கிராம் 200 கிராம் இந்த சளி வெடி போயிட்டே இருக்கு. நாக்கு வேற மாறிட்டே இருக்கும். புரியுதா? இந்த வேற இந்த கருப்பெல்லாம் கழுண்டு கீழே விழுந்துரும். சரியா? ஆமா, கருப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு தேவி அம்மாளுக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்ததுக்கு இப்ப இருக்குது. இப்ப கருப்பு கம்மியா இருக்கு, மச்சமெல்லாம் கம்மியா இருக்கு. இந்த இடத்துல இருக்கு. அதெல்லாம் போயிருங்க. அது எல்லாமே கலந்து கீழே விழுந்துரும். அது அந்த கிருமிகள் அதிகமாக இருக்குன்னு சொல்றதை விட அந்த கிருமிகள், நோய் கிருமிகள் எல்லா இடத்துலயும் இருக்கும். எல்லாத்துக்கும் இருக்கும். எல்லாத்துக்கும் வேற மாறிட்டே வரும். ஒரு பழுப்பு நேரத்துல நிற்கும். நேரமா இருக்கும். அது இயற்கை நேரம். சுருக்கமா இருக்கிறதுல கருப்பாக்கு அது வேற. காலெல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் சும்மா ரத்த ஓட்டம் அருமையா இருக்கும். அதுக்காக பெரிய ரோசாப்பூ நிறம் மாறுறது அதெல்லாம் பொய். எத்தனை ஓரளவுக்கு நிறம் மாறி இந்த கழிவுகள் நீங்க ஒரு சுறுசுறுப்பு வந்துடும். இதுதான் விஷயம். சரியா? சரி, நன்றி, வணக்கம். என்ன கேட்க சொல்லுங்க. ரைட், வணக்கம். அதே இப்ப தண்ணியில தான் போட்டுன்னு இருக்கிறோம். போடுங்க அப்படியே இருக்கலாம். அப்படியே போடுங்க. மறுபடியும் நம்ம 10 மணிக்கு பேசலாம், 2 மணிக்கு பேசலாம். நன்றி. ஓகே, வணக்கம்.